பிரபல திரைப்பட பின்னணி பாடகி சின்மயி. இவர் திரைத்துறையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்து இருந்தார். இதனால் விதிமுறைகளை சின்மயி மீறியதாக கூறி டப்பிங் கலைஞர்கள் சங்கத்தில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் மீண்டும் சின்மயி டப்பிங் யூனியனுக்கு வந்தால் சேர்க்க மாட்டோம் எனவும் அவரை காம்பவுண்டூருக்குள்ளேயே விடமாட்டோம் என டப்பிங் யூனியன் தலைவர் நடிகர் ராதாரவி தெரிவித்துள்ளார். அவருக்கும் பாவம், அவருக்கும் தெரியாது. அவரு நான் மெம்பரா என்ன ரூல்ஸ் இதெல்லாம் தெரியாது. செஞ்சுட்டாரு. இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணோம்னா உடனே ஒத்துக்கிட்டாரு. நான் அனுப்புகிறேங்க, என் பண்ணிட்டு எப்படியாவது அனுப்புறதுன்னா அது அனுப்பிச்சுட்டே இருக்கணும். அது இவர் சொல்லி தான் அங்கே போய் சொல்லி அப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம். எனக்கு ஒன்றும் இல்லை, வந்துருச்சு காசு யூனியனுக்கு, அவ்வளோதான். எங்கேயாவது அதோட ஒரு வந்தால் சேர்ப்பீங்களா? சேர்க்க மாட்டேன். நிச்சயமா அந்த காம்பவுண்டுக்குள்ளே சேர்க்க மாட்டோம், வெளியே நின்று பேச. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.